அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 694வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 694வது நாளில் இஸ்ரேலை மிகப்பெரிய ஒரு பெரிய பீதி பிடித்திருக்கிறது. ஹூத்திஸுடைய தாக்குதலுக்கு பயந்து இஸ்ரேலுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் பதுங்கு குழியில் அப்போது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பதுங்கு குழி என மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய பீதியை அங்கே உருவாக்கி இருக்கிறது என்பது அதை காட்டுகிறது. அடுத்தது, இந்த காசா சிட்டி ஆக்குபேஷன், அதாவது காசா சிட்டியை முழுமையாக பிடிக்கப் போகிறேன் என்று கொஞ்சம் படைகளை உள்ளே அனுப்பியது. அதில் அந்த சிட்டிக்கு இப்போ என்ன பெயர் வச்சுட்டாங்கன்னா, காசா நகரத்துக்கு சிட்டி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்று பெயர் வைத்து விட்டார்கள். அந்த அளவுக்கு அங்கே போராளிகள் அதை எதிர்த்து போராடுகின்றார்கள். இதனிடையே சில மக்கள் அங்கும் இங்கும் அவர்கள் இந்த 694 நாட்களாகவும் அங்கும் இங்கு தான் போய்கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த காணொலியில் எப்படி அவர்களுக்கு பள்ளிக்கூடங்கள், நகரும் பள்ளிக்கூடங்கள் நடத்தப்படுகின்றது, சில ஆசிரியர்கள் அந்த குழந்தைகள் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் பின்னே சென்று பாடம் நடத்துகிறார்கள் என்பதை சொன்னேன். நேற்று காசா என்க்ளேவில் ஒரு பெரிய தாக்குதலை யமனும் நடத்தியிருக்கு, அதே போல் ஹூத்திஸும் நடத்தியிருக்கிறார்கள், அதே போல் கான்யூனிஸை மையமாக கொண்டு போராளிகளும் நடத்தியிருக்கிறார்கள். ஒரே சைரன் சத்தமாக இருந்திருக்கிறது. அங்கே இருந்த இராணுவத்தினர் அத்தனை பேரும் பதுங்கு குழிக்க ஓடி இருக்கிறார்கள். அடுத்தது, ஒரு பெரிய குழப்பம் இஸ்ரேலிய இராணுவத்தில் இருக்கிறது. அதை உறுதி செய்கின்ற வகையில் நேற்று கான்யூனிஸில் ஃப்ரெண்ட்லி ஃபயர், அதாவது அவங்களை சுட்டு கொண்டது. இம்மா ரெண்டு விதமாக இஸ்ரேலிய இராணுவத்தினரை இஸ்ரேல் கொல்லுகிறது. ஒன்று கேனிபால் டைரக்ஷன், கேப்சர் ஆயிடுவாங்களோங்கிற பயம். அப்படி இருந்தால் 4 பேரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. அப்படி பார்த்தா இதுவரைக்கும் 60 இராணுவத்தினர் இப்பொழுது கடந்த 2 வாரங்களுக்கு 1 மாதத்துக்குள்ளால் 60 இஸ்ரேலிய இராணுவத்தினரை போராளிகள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே நீ எங்கே ஒரு பாடியை எடுத்துட்டேன், ஒருத்தனை கொண்டு வந்து இந்த பம்மதத்தெல்லாம் இன்னும் இந்த 60 பேரை மீட்கிறதற்கு அவங்க என்ன விலை கேட்பார்கள் என்பது பின்னால் இருக்கிறது. அடுத்தால, இந்த ஃப்ரெண்ட்லி ஃபயரில் கொலை பண்ணதை இஸ்ரேலிய இராணுவம் பெரிய அளவில் ஏற்றுக்கிடலை. இது ஃப்ரெண்ட்லி ஃபயரா அல்லது சரண்டர் ஆயிடுவாங்கன்னு சொல்லி நீ சுட்டு கொண்டதாங்கிற ஒரு கேள்வி இப்பொழுது வருகிறது. அப்போ இஸ்ரேலிய இராணுவத்துக்கு மேலே இருந்த முழு நம்பிக்கையும் பாழாகி விட்டது. அந்த ஃப்ரெண்ட்லி ஃபயரில் இறந்தது ஒரு முக்கியமான கமாண்டர், 34 வயசாச்சு, ஏரியல் லெபியன் என்பது அவனுடைய பெயர். அடுத்தது, கோலானி பிரிகேட்ஸு அல் சைத்தூனில் சரியாக அடி வாங்கியிருக்கு. கோலானி பிரிகேட்ஸை வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கியிருக்காங்க. 66 பேரை சுற்றி உழைச்சி அடிச்சிருக்காங்க. அதில் அத்தனை பேரும் காயம்பட்டார்கள் என்றும் பலர் இறந்தார்கள் என்றும் செய்தியை சொல்லுகிறது. இதை மறைக்கிறதுக்கு நேற்று இஸ்ரேல் ஒரு செய்தி விட்டுருக்கு. இப்போ தான் எங்களுக்கு 96,000 ஆகுது, அதாவது 900 இராணுவத்தினர் நேற்று காசாவில் இறந்தார் அப்படின்னு. ஆனால் அதே செய்தி இன்னொரு பக்கத்தில் என்ன வருதுன்னா, இந்த 2 மாதத்துக்குள்ளாலே 7,000 ட்ரூப்ஸ் இழந்ததை நீ மறைச்சிட்ட. அதுக்கப்புறம் ஒரு லீக்டு டாக்குமெண்ட்டுங்கிறாங்க. இது எதுக்கு லீக் பண்ணணும்னு தெரியல. டாக்குமெண்ட்டோட கண்டென்ட் என்ன தெரியுமா? ஒரு கசிந்த ரகசியமா ஆப்ரேஷன் கிடியான் சாரியட். கிடியானுங்கிறது ஒரு பெரிய போராளி, பைபிளில் அவன் தோல்வியை கண்டதில்லை என்பது போல ஒரு கதை. அந்த கதையை வச்சு அவன் பேரை வச்சு ஒரு தாக்குதல், அது பெரிய ஃபெயில்வரு. அதனுடைய நோக்கம் ஹாஸ்டேஜஸை மீட்பது. என்ன 694 நாளாக வேற என்ன நடக்கு? அதான் நடக்கு. ஹாஸ்டேஜஸை மீட்பது, அழைத்து செல்லப்பட்டவர்களை கொண்டு வருவது, அது நடக்கலை. அடுத்தது, ஹமாஸை ஒழிப்பது அல்லது அதனுடைய ஃபைட்டிங் கெப்பாசிட்டியாவது குறைக்கிறது, அதுவும் இல்லை. இந்த 2 நடக்கலை. இது எல்லாருக்கும் தெரியுது. இதை ஒரு பெரிய டாக்குமெண்ட்டாக ரகசியமாக கொண்டு வரதில்லை. அதுக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரே ரகசியம் இஸ்ரேலிய இராணுவம் நிறைய அழிந்திருக்கிறது என்பதுதான். ஆனால் அதை சொல்ல மாட்டாங்களாம். அந்த கசிந்த டாக்குமெண்ட்லேயே கசியாத உண்மையும் ஒன்று இருக்கிறது. அடுத்தது, கோலான் பிரிகேட்ஸ் அல் சைத்தூனில் வாங்கியிருக்க. அடுத்தது, அல் சைத்தூனில் ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட். இந்த செக்யூரிட்டி இன்சிடென்ட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன போல் பல விளக்கங்கள். ஒன்று ஃப்ரெண்ட்லி ஃபயர், ஒன்று கேனிபால் டைரக்ஷன், இன்னொன்று சரண்டர் ஆகிறது. கேனிபால் டைரக்ஷன் சரண்டர் ஆக போகிறவனா கொலை செய்கிறது. இந்த ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட், இதில் எத்தனை பேர் செத்தான், எத்தனை பேர் பிடி கிடைத்தான் போராளிகளிடம் என்பதை நாளைக்கு தான் சொல்லுவாங்க. அதனால் இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆன்னு சொல்லி அதை ஒரு கேக் ஆர்டர் போட்டு மூடி விட்டான். அடுத்தால 99th டிவிஷன் ஒரு
ஆர்ம்டு பர்சனல் கேரியர் வந்திருக்கு. அதில் 99வது டிவிஷனை அழிச்சிருக்காங்க. அடுத்தது இவங்க தாக்குனது F1 ஒரு ரெஃப்யூஜி கேம்பை, இது இஸ்ரேலு கேம்பை தாக்கியிருக்கான். உணவு வாங்க வந்தவர்களில் 7 பேரை கொலை செய்திருக்கான். ஒரு 3 பேர் பட்டினியால் இறந்திருக்கிறார்கள். அடுத்தது அபு உபைதா பற்றி ஒரு பெரிய புரளி 2-3 நாளாக வருது. அது அபு உபைதாவை இவர்கள் ரெமி என்கிற ஒரு சைட்டில் குடியிருப்பு தாக்கியதில் அபு உபைதா இறந்து போனார் என்பது, ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்பது செய்தி. இப்போ ஹமாஸ் நேற்று சில ஊடகங்கள் ஹமாஸ் தகவல் எதிர்பார்த்தாங்க. ஹமாஸ் மறுத்துருக்கு இல்லைன்னு. அவங்க சும்மா இருந்தால் கூட ஷஹீதாயிருப்பார், இவங்க கொஞ்சம் லேட்டாக போடுவாங்கன்னு ஹமாஸ் மறுத்து இருக்கிறது. இந்த ரூமர் நீங்கள் ரொம்ப இந்த பிடிஐ இந்த ஆதாரமில்லாத செய்தியை நீங்கள் பரப்புவதால் என்ன நடக்கும் என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு ஒரு பூஸ்டர் ஆகும், அதனால் அதை செய்யாங்கன்னு. அதே காரணத்துக்காக நீங்களும் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அபு உபைதா இறந்ததை அவர்கள் சும்மா இருந்திருந்தால் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். சும்மா இருந்திருந்தால் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ டினை பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு முழுவதும் செய்தியாக இருக்கிறது. ஆகவே அபு உபைதாவுடைய அவர் ஒரு செய்தி தொடர்பாளர் தான். இந்த டார்கெட்டட் கில்லிங், ஒருவேளை அவர் ஷஹீதாக இருந்தால் இந்த டார்கெட்டட் கில்லிங் உனக்கு எந்த புண்ணியத்தையும் தராது. இப்போ நேற்று திடீர்னு இது வரைக்கும் ஷஹீதானவங்க பட்டியல்னு ஒன்று ஹமாஸ் வெளியிட்டிருக்காங்க. அது எனக்கு ஏன் இப்போ திடீர்னு நீங்கள் சொல்லணும்? யஹ்யா சின்வார், முகமது டைஃபு, அதே மாதிரி இப்போ யஹ்யா சின்வாருக்கு பிறகு படைப்பிரிவை தலைமையேற்ற முகமது சின்வார், இவங்கெல்லாம் ஷஹீதானது ஏற்கனவே வந்து விட்டது. ஆனால் அவங்க இஸ்மாயில் ஹனியால இருந்து இப்போ ஒரு பட்டியலை போட்டிருக்காங்க. அதுலேயும் அபு உபைதா இல்லை. அபு உபைதா இஸ் ஏ கோஆர்டினேட்டர், அவ்வளோதான். அது அதே மாதிரி நீ கமாண்டரை யஹ்யா சின்வார் போனது பெரிய லாஸ் தான். உனக்கு இந்த டார்கெட்டட் கில்லிங்லேயே இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணது ஒரே ஒரு விஷயம்தான்னு நமக்கு படுது, நம்ம கிடைக்கக்கூடிய செய்தியில். அது என்னன்னா, ஹசன் நஸ்ரல்லாவை கொலை செய்தனால லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவை சைலன்ஸ் பண்ணிட முடிஞ்சு. அதுக்கு பிறகு காசம் நயீம் சண்டை போடுவோம்னே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டேன்னு மட்டும்தான், ஆயுதத்தை கொடுக்க மாட்டேன் இது கவர்மெண்ட்டுக்குன்னு மட்டும்தான் சொல்லாரு. அங்கேயும் இப்போ அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை என்னன்னா, அந்த லெபனானுடைய பார்லமெண்டோடைய ஸ்பீக்கர் சொல்லாரு, ரெசிஸ்டன்ஸ்டையும் அதாவது ஹிஸ்புல்லாட்டையும் ஆயுதம் இருந்தால்தான் நம்ம இஸ்ரேலை எதிர்கொள்ள முடியும். இல்லைன்னா அமெரிக்காவினுடைய போக்கில் நம்ம போனோம்னா அது லெபனானுடைய ஒரு பகுதியை இஸ்ரேலுக்கு எடுத்து கொடுத்து விடும். ஆகவே நம்ம என்ன செய்வோம், உட்கார்ந்து ஒரு டயலாக்ல கவர்மெண்ட்டும் ஆயுதம் வச்சுக்கணும், ஹிஸ்புல்லாவும் ஆயுதம் வச்சுக்கணும்னு பேசி முடிக்கிறதே தான் லெபனானுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஹசன் நஸ்ரல்லாவுடைய ஷஹாதத்து ஒரு வேலை டெல்லிங் எஃபெக்டை பண்ணதாக தான் தெரியுது நமக்கு. அது அல்லாமல் உங்களோட டார்கெட்டட் கில்லிங் எந்த ஹெல்ப்பையும் பண்ணுறதில்ல. அப்போ பிரைம் மினிஸ்டர் கொண்டு இருக்கீங்க எங்கள் ஹூத்திஸில். அப்போ சகாதத்தை எதிர்பார்த்தா களத்தில் நிற்பாங்க. உபைதா ஷஹீதாயிட்டா அந்த போர்க்க இது நின்றுறாது. நீயே குழம்பி போய் நேற்று கேனிபால் டைரக்ஷனும் கொடுத்துருக்க, ஃப்ரெண்ட்லி ஃபயரும் நடந்திருக்கு. அதுதான் அபு உபைதாவை பற்றி இப்போதைக்கு இருக்க செய்தி. இனிமேல் நம்ம ஒரு இந்த லீக்டு டாக்குமெண்ட்டில் இன்னொன்று என்னன்னா, புவர் குவாலிட்டி ஆஃப் டிஃபென்ஸு. இஸ்ரேலில் இராணுவத்தினர் சண்டை போடுறதுக்கு தயாராகவே இல்லை. முதல் இதிலேயே சரண்டர் ஆகிறான் அல்லது இறந்து போய்விடுகிறான். ரெண்டாவது, இவங்க இன்டெலிஜென்ஸ் கேப்பபிலிட்டிஸை அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற அந்த லீக்டு டாக்குமெண்ட்டில் இன்னும் 2 விஷயம் இருக்குது. இனிமேல் உலக அரங்கில் என்னன்னா, ஹூத்திஸோட தாக்குதல் நேற்று இலியாட் போர்ட்டை ஏற்கனவே கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டான். கொஞ்சம் அரைகுறையாக இருந்த நம்பிக்கை நேற்று போச்சு. என்னன்னு சொன்னால், இலியாட் போர்ட்டில் இருந்த தொழிலாளர்களை எல்லாம் இஸ்தூதுங்கிற துறைமுகத்துக்கு, இலியாட் துறைமுகத்தில் இருந்த தொழிலாளர்களாம் இஸ்தூதுங்கிற துறைமுகத்தில் வேலை தருவான், அங்கே வந்துருங்கன்னு ஒரு மாஸ் எக்ஸாடஸ்ன்னு தான் சொல்லணும். ஒரு பெரிய கூட்டம் தொழிலாளர்கள் அங்கிருந்து இங்கே வருகிறார்கள். ஏறத்தாழ 40,000 பேருக்கு வேலை இல்லாமல் ஆகிறீங்கன்னா அது ஒரு பெரிய இதுதான். அது இப்போ இஸ்தூதில் உங்களுக்கு வேலை தரேன்னு சொல்லியிருக்கேன். இல்லைன்னா உட்கார வச்சு சாப்பாடு போடணும். இதுதான் இஸ்ரேலோட எக்ரிமெண்ட்டு. அடுத்தது, ஒரு பெரிய தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது இஸ்ரேலுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நெத்தன்யாஹு உட்பட்டவர்களை தாக்குவதற்கு அவர்கள் முயற்சி பண்ணலாம் என்று. அதனால் 1 மணி நேரத்துக்கு ஒரு நேரம் அவங்களுடைய, 1 மணி நேரம் இல்லை, அடிக்கடி அவங்களுடைய மந்திரி சபையை நேற்று ரகசியமாக 3 இடத்துல கூட்டியிருக்கு. அடுத்தது, இந்த ஃப்ளோட்டிலான்னு சொல்லி ஷிப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் குளோபல் சுமத் ஃப்ளோட்டிலா உணவு கொண்டு வருது.
அதே சாதாரணமாக ஏன் தடுத்துருவான். அதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, அவங்க எங்களை தடுத்தா ஐரோப்பா முழுவதும் எந்த துறைமுகத்திலையும் எந்த தொழிலாளியும் வேலை செய்ய மாட்டான். வி வில் பிளாக் டோட்டல் ஐரோப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த தொழிலாளியும் வேலைக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 44 நாடுகளில் உள்ளவங்க ஏற்கனவே அதில் இருக்காங்க. அதனால் இந்த ஒரு மிரட்டல் ஒரு வேளை ஏதாவது சாதிக்குமா என்னன்னு பார்ப்போம். எப்படி சாதிக்கும்? உணவுப் பொருளை உள்ள நிச்சயமாக விட மாட்டான். ஆனால் ஐரோப்பா ஐரோப்பானுடைய துறைமுகங்கள் ஸ்தம்பிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பல பில்லியன் டாலர்கள் ஐரோப்பாவுக்கு நஷ்டம் வர வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது மேக்கரைக்கு போனால் வழக்கமான ரைடு தான். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ரமலாலில் நேற்று செல்டர்ஸ் சில அட்டூழியத்தை பண்ணியிருக்கான். அது அல் அக்ஸாக்கு உள்ளால பூந்து சில வரலாற்று தடங்களை அழிப்பதாக ஒரு செய்தி நேற்றிலிருந்து புழக்கத்தில் இருக்கிறது. அதனுடைய முழு டீட்டெயில்ஸ் கிடைத்த உடனே நமது நேயர்களுக்கு தருவோம். ஹெப்ரானில் நேற்று போராளிகள் பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. அடுத்தால டெல் அவீவில் 3 நாளாக தொடுத்து பஸ்லையும் கார்லையும் குண்டு வெடிச்சுக்கிட்டே இருக்கு. அது பெரும்பாலும் போராளிகளுடைய கைவேலை என்று தான் கணிக்கப்படுகிறது. நிறைய கேஷுவாலிட்டியாக இருக்குது. 65 பேர் இதுவரைக்கும் காயம்பட்டவர்கள் என்று அறிவிக்கிறார்கள். யாரும் இறந்ததாக சொல்லவில்லை. ஆகவே இங்கே ஹமாஸ் அதுக்குள்ளால பூந்திருக்குங்கிறதான் பொதுவான இஸ்ரேலிய மீடியாக்களுடைய கணிப்பு. ஆனால் சின்பத்து பயங்கரமாக நாங்கள் அவர்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்கிறது. இதுவரைக்கும் யாரையும் அரெஸ்ட் பண்ணதா சொல்லலை. அடுத்தது டென்மார்க் இஸ்ரேலுடைய எல்லா உறவுகளையும் துண்டித்து விட்டது. அதே போல் 6 நாடுகள் இஸ்ரேலோட என்ன வியாபாரமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அதை ஹமாஸு பாராட்டி இருக்கிறது. மேலும் ஹூத்திஸுடைய தாக்குதல் தொடரும். அது அதிபயங்கரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இணைந்திருங்கள். இது போன்ற தகவல்களை தருகிறோம். வாய்ஸ் தவானால் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.